வணக்கம். ரவுடி நாகேந்திரன் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசாரால் ஆஜர்படுத்தியுள்ளனர். அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தம்மன் அவர்களை தொடர்ந்து வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது தந்தை பிரபல ரவுடியான நாகேந்திரனை தற்பொழுது வேலூரில் இருந்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வந்து ஆஜர்படுத்தியுள்ளனர். அதாவது இதனுடைய முழு விவரம் என்னவென்றால் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்தார். இது குறித்து செம்பியம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் 23 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 23வது நபராக கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் அவர்களை வேலூர் சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்து தற்பொழுது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த வேலூர் சிறையில் இருந்த பிரபல ரவுடி நாகேந்திரன் சிறைக்குள் வைத்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டியதாக கடந்த 9ஆம் தேதி செம்பியன் போலீசார் கைது செய்யப்பட்டனர். அதற்கு முன்னதாகவே ரவுடி நாகேந்திரன் மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தம்மனும் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு முன்பாக அஸ்வத்தம்மன் அவர்களுக்கு 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடியும் அளித்திருந்தார்கள். அதே போல் இந்த நிலையில் இவரது தந்தையாகவும் பிரபல ரவுடியான நாகேந்திரன் அவர்களை இன்று ஆஜர்படுத்தியுள்ளனர். இது குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் என்ன நடக்கப் போகிறது, எத்தனை நாட்கள் நீதிமன்ற காவல் அளிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து முழுமையான விவரங்கள் என்பது விசாரணைக்கு பின்புதான் தெரிய வரும். பிரவீன்.